அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஜெய் பீம் என முழங்கி அமரவும். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் டெமோக்ரசி. அமரவும். அனைவருக்கும் வணக்கம். விடிய போகிறது. 3:30 மணி. நேற்று மாலை 4 மணிக்கு நாம் தொடங்கினோம். இப்போது விடியற்காலை 4 மணி நெருங்குகிறது. கிட்டத்தட்ட 12 மணி நேரமாக இந்த அரங்கிலே அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கவியரங்கம், வாழ்த்தரங்கம், பட்டிமன்றம், நடனம் என பல்வேறு அரங்குகளில் பங்கேற்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களையும் வாரி வழங்கியிருக்கிற தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்தனியே விழித்திட ஆசை நேரமில்லை. ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான், பிறந்த நாள் செய்தியாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளின் போது ஏதேனும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து ஒரு செயல் திட்டத்தையும் வரையறுப்பதுண்டு. அதன் அடிப்படையில் நாம் இயங்குவதுண்டு. இந்த ஆண்டுக்கான செயல் திட்டமாக, கருப்பொருளாக ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன். அதுதான் இப்போது இங்கே கடைசி காணொளியாக ஒளிபரப்பப்பட்டது. மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு. இதுதான் இந்த தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள். இதனை முன்னிறுத்தி அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டை ஒட்டி நான் மண்டல வாரியாக உங்களை எல்லாம் நேரிலே வந்து சந்தித்து உரையாற்றி இருக்கிறேன். ஊழலை ஒழிப்பதற்கான குரல் நாடெங்கிலும் ஒலிக்கிறது. சாதியை ஒழிப்பதற்கான குரல் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான இயக்கங்களிடமிருந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற குரல் இன்றைக்கு பெரிதாக இல்லை. மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக அது மாறிப்போய் இருக்கிறது. அதனால் மதுவுக்கு அடிமையானவர்களின் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படவில்லை. போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அவர்களின் குடும்பங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவள ஆற்றல் பாழாகிறது. ஹியூமன் ரிசோர்சஸ். ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவன் ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆசிரியராகவோ, எழுத்தாளராகவோ, வழக்கறிஞராகவோ, பொறியாளராகவோ, மருத்துவராகவோ அல்லது நல்ல கலைஞராகவோ, படைப்பாளராகவோ, விஞ்ஞானியாகவோ, வழக்கறிஞராகவோ, நீதிபதியாகவோ வளர முடியும். ஆனால் அப்படி ஆக முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள்
இளம் பெண்களும் உட்பட இப்போது பதின்ம பருவத்திலேயே டீனேஜ் 13 to 19 13 வயதிலிருந்து 19 வயது வரையிலான அந்த பருவத்தை பதின்ம பருவம் என்று நாம் தமிழிலே சொல்லுவோம். ஆங்கிலத்திலே டீனேஜ் என்று சொல்லுவார்கள். இந்த வயதிலேயே இந்த பருவத்திலேயே பலர் மதுவுக்கு அறிமுகமாகிறார்கள். கஞ்சா, புகையிலை, அதாவது சிகரெட் போன்ற பீடி சிகரெட், அதுதான் புகையிலை, பான்பராக் பாக்குகள், புகையிலையுடன் கூடிய பாக்குகள், பாக்கு மெல்லுவது, ஹெராயின், கோக்கைன், பெத்தடின், இது போன்ற பல போதை பொருள்கள் இருக்கின்றன. மதுபானம் மட்டுமல்ல. இவையெல்லாம் இன்றைக்கு சரளமாக புழக்கத்தில் உள்ளன. பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெளிப்படையாக வியாபாரம் செய்யப்படுகிறது. பிரவுன் சுகர் மிக சாதாரணமாக கிடைக்கிறது. இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கு போனால் 100 பேர் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்றால் குறைந்தது 20 பேராவது அதிலே போதைக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள். நிற்க முடியாமல் தடுமாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கைகால் நடுக்கத்துடன் செயலிழந்து போனவர்கள் இருக்கிறார்கள். இனப்பெருக்க விருத்திக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வாரிசில்லாமல் போகிற நிலையும் இன்றைக்கு சமூகத்திலே பெருகி இருக்கிறது. இது மது பழக்கத்திற்கு ஆளானவர்களின் குடும்பங்களை மட்டும் பாதிக்கவில்லை, ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவள ஆற்றலை சிதைக்கிறது. தேசத்தின் மனித வளம் பாழாகிறது. எத்தனை சிந்தனையாளர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். எவ்வளவோ இளைஞர்கள் சிந்தனையாளர்களாக வளர வாய்ப்பு இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற, பெரியார் போன்ற போராளிகள் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களெல்லாம் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பாழாகி வருகிறார்கள். 40 வயதுக்குள் காலமாகி விடுகிறார்கள். பெண்டு பிள்ளைகளை நடுத்தெருவிலே விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். இது மிகப்பெரிய பாதிப்பை இந்த தேசத்திற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் ஒழிக்க முடியுமா? சாதியை ஒழிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் முடியாது என்றுதான் பதில் வரும். ஆனால் 2000 ஆண்டுகளாக அந்த கருத்து தொடர்ந்து அடைகாக்கப்பட்டு வருகிறது. அந்த போராட்டமும் நீடித்து வருகிறது. ஊழலை ஒழிக்க முடியுமா என்றால் ஒழிக்க முடியாது என்றுதான் சொல்ல தோன்றும். உலகம் முழுவதும் இதுதான் இன்றைக்கு நிலை. ஆனாலும் அதற்கான போராட்டங்கள், அதற்கான களப்பணிகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் தேவை. அதைப் போல மது மற்றும் போதைப் பொருள்களால் ஏற்படுகிற பாதிப்பிலிருந்து சிதைந்து வருகிற மனித வளத்தை பாதுகாக்க நாம் பரப்புரைகளை, விழிப்புணர்வு ஊட்டும் பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களும் மதுபான வியாபாரத்தை செய்கிறது. IAS, IPS படித்த அதிகாரிகள் அந்த பணிகளை மேற்கொண்டு திறம்பட செயலாற்றி வருகின்றனர். ஆண்டுதோறும் அதன் லாபத்தை பெருக்குவதற்குரிய செயல் திட்டங்களை எல்லாம் வரையறுத்து தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய பலிகளுக்கு பிறகு நடந்த சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டத்தில் நான் இந்த மாநாட்டை அறிவித்தேன். காந்தியடிகள் பிறந்த நாளில் இப்போது நடத்துவது என்று மறு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு முரண்கள் காந்தியடிகளோடு இருந்தாலும் மதசார்பின்மை மற்றும் மது ஒழிப்பு ஆகியவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு காந்தியடிகள் உடன்படுகிறார் என்பதை நாம் அறிவோம்.
எனவே காந்தியடிகளின் பிறந்த நாளையே நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த நாளில் நாம் நடத்தவிருக்கிற மாநாடு மகளிர் மாநாடு. லட்சக்கணக்கான மகளிரை திரட்டுவதற்குரிய வேலை திட்டங்களை நாம் கையில் எடுப்போம். உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த மறுசீரமைப்பிலே உள்ள தேக்கத்தை எப்போது உடைக்கப் போகிறீர்கள் என்பதாகத்தான் இருக்கும். அதற்கும் நான் பலமுறை உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அக்டோபர் நவம்பர் ஆகிய 2 மாதங்களை அதற்கென்று ஒதுக்கியிருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி இந்த மாநாடு முடிந்த பிறகு அந்த மறுசீரமைப்பை மிக வேகமாக நாம் செய்து முடித்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே தோழர்கள் வழக்கம் போல பொறுமை காக்க வேண்டும். இந்த தேக்கத்தை எண்ணி பதற்றமடைய வேண்டாம். எல்லா நிலையிலும் நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி வருகிறீர்கள். இப்போதும் கூட இந்தியாவில் இது ஒரு அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வளவு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு 12 மணி நேரம் ஒரு அரங்கிலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எப்படி உங்களுக்கு நான் நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. தோழர் நந்தலாலா அவர்கள் சொன்னதைப் போல ஏதோ என் மீது நீங்கள் வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, என்னிடம் உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் உம்மையும் என்னையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கைக்கு என்றைக்கும் நான் பாத்திரமாக இருப்பேன், நன்றியுடையவனாகவும் இருப்பேன். பசித்திருக்கிற நிலையிலும் விழித்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வீடு திரும்புகிற போது கவனமாக வண்டியை ஓட்டி செல்ல வேண்டும். இவ்வளவு நேரம் கண் விழித்து விட்டு கவனமாக வண்டி ஓட்டி பாதுகாப்பாக வீடு போய் சேர வேண்டும். அருமை தோழர்களே, இன்றைக்கு பட்டிமன்றத்தில் பங்கேற்ற அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களின் தலைமையிலான இந்த குழுவினருக்கும், வாழ்த்தரங்கில் பங்கேற்று வாழ்த்திய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களின் தலைமையிலான அந்த தலைவர்களுக்கும், ஜாகிர் உசேன் அவர்களின் தலைமையிலான நடன குழுவினருக்கும், அப்துல் காதர் பேராசிரியர் அவர்களின் தலைமையிலான கவிஞர் பெருமக்களுக்கும், இசைவாணியின் இசை குழுவினருக்கும், சந்தோஷ் அவர்களின் தலைமையிலான இந்த விடுதலை நாயகன் திருமாவளவன் என்கிற காணொளி தயாரித்த குழுவினருக்கும், இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த தம்பி வன்னியரசு அவர்களுக்கும், அவருக்கு துணை நின்ற தோழர்களுக்கும், வழக்கம் போல நான் அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடாக இருந்தாலும் பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி தருகிற, வரலாற்றை சாதனையாக மாற்றி தருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, நீங்கள் காட்டுகிற அன்புதான் எனக்கு உந்து சக்தியாக இருக்கிறது, அதுதான் எனக்கு நம்பிக்கை தருகிற ஒரு மகத்தான ஆற்றலாக இருக்கிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.